ஒரு ஜேசிபி வச்சு பள்ளம் தோண்டும் பொழுது எந்த இடத்துல பள்ளம் தோன்றாங்களோ அதுக்கு கீழே வந்து பவர் கேபிள் போகிறதுனால அந்த பவர் கேபிள் வந்து டேமேஜ் ஆகி ஃப்ளாஷ் ஓவர் ஆகிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு இடத்துல நம்ம பள்ளம் தோன்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துல பள்ளம் தோண்ட போகிறோமோ அதுக்கு கீழே வந்து எது பவர் கேபிள் இருக்குதா, கேஸ் லைன் இருக்குதா, வாட்டர் லைன் இருக்குதா, இல்லை வேற எதையாவது எடுத்துகிட்டு போகக்கூடிய லைனோ இல்லை கேபிளோ இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்கவேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால தான் இந்த மாதிரி பணியிடத்தில் எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்கவேஷன் ஒர்க் பெர்மிட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவாங்க. அந்த எக்ஸ்கவேஷன் பெர்மிட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கிளியரன்ஸும் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிஎன்டி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிளியரன்ஸ் அதில் இருக்கும். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் இது இருக்குதான்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள் டிடெக்டர் மூலமாக செக் பண்ணிட்டு இது கேபிள் இல்லை அப்படின்னா அதில் வந்து அவங்க வந்து இல்லை அப்படி சொல்லி சைன் பண்ணுவாங்க. சப்போஸ் அதில் கேபிள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேனுவல் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு அந்த கேபிளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு, அதாவது தெரிகிற மாதிரி மேனுவல் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு அதில் எக்ஸ்கவேஷன் பண்ணணும். இதை தவிர மற்ற ஏதாவது யூட்டிலிட்டி லைன் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சரியான முறையில் பாதுகாப்பு வழிமுறைகளை கையாண்டு தான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க.